கௌரி நல்லா வாஷ் பண்ணு கௌரி. வாஷ் ചെയ്തോണ്ടല്ലേ ഇരിക്കണ. நல்லா வாஷ் பண்ணு. നല്ല വാഷ് பண்ணனும்னு വെച്ചാ அடிச்செல்லாம் வாஷ் பண்ணு. അടിച്ച് വാഷ് பண்ணனும் അല്ലേ? ஏய் பாத்து அந்த துணி எல்லாம் கிழிஞ்சிடும். ചേച്ചിയല്ലേ അടിച്ച് വാഷ് பண்ணാൻ പറഞ്ഞു. அடிச்சு வாஷ் பண்ணனும்னா மெதுவா இப்படி. அம்மா இந்த ஃபிஷ் எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சாம்பாருக்கு வேண்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணணும். நீங்க சாம்பார் வச்சா தான் ரொம்ப அருமையா இருக்கும். அதுக்குள்ள லெச்சு வந்து തോരനും മെഴുക്കുവരട്ടി എല്ലാം റെഡി பண்ணுவா. ആന്റി മെഴുക്കുവരട്ടി ഉണ്ടാക്കി കഴിഞ്ഞു. ഇനിയിപ്പോ തോരനും ഞാൻ തന്നെ ഉണ്ടാക്കണം. திடீர்னெல்லாம் வேண்டாம் லெச்சு. ஆரு கொஞ்சம் உள்ள போய் பெருக்கிற சூல் எடுத்துட்டு வாமா. ஓகே. கௌரி லெச்சு அங்க அயர்ன் பண்ண துணி எல்லாம் இருக்கு பேலன்ஸ்ல. அது போய் நீ அயர்ன் பண்ணு. ഞാൻ എന്തിനാ അയൺ ചെയ്യണം? അവളെല്ലാം അയൺ ചെയ്തോണ്ടെന്ന്. அவ அது முடிக்கிறதுக்குள்ள கிச்சன்ல போனா തോരനും മെഴുക്കുവരട്ടി எல்லாம் வைக்கிறதுக்கு. அது பேலன்ஸ் இருக்குமா? ഞാൻ ചെയ്യണോ? உனக்கு கஷ்டமா இருந்தா வேண்டாம், நீ சாம்பார் வச்சுக்கோ. വേണ്ട. അല്ല ഞാൻ ദഹിക്കാന്ന്. வேற ஏதோ கேட்டது. ஆண்டி பிடுமா லிச்சு, இந்த சூளை பிடிமா. இந்த ஏரியா முழுசா பெருக்கி விடு. அப்ப തോരൻ ആരുണ്ടാക്കും? இது முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணலாம். இது பண்ணறதுக்கு 5 நிமிஷம் தானே வேணும். பண்ணிவிடு. அம்மா இது சீக்கிரம் முடிச்சிட்டு ஃபிஷ் குழம்பு வைக்கலாம். தேங்காய் ஆறு ചരണ്ടും? தேங்காய் வந்து கௌரி பண்ணுவாளே. അപ്പം അയൺ ചെയ്യണ്ടേ? என்ன கௌரி இது? ஒரு தேங்காய் திருக்கிறதுக்கு எவ்வளவு டைம் வேணும்? 5 நிமிஷம் தானே. அது முடிச்சிட்டு நீ அந்த வேலையெல்லாம் பாரு. அம்மா இத சீக்கிரம் செய்யுங்கம்மா. லிச்சு நீ என்ன பாத்துட்டு இருக்க? இத சீக்கிரமா போய் செய். இது முடிச்சதுக்கு அப்புறம் அங்க மாவுக்கு கீழே கரியல் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் எரிக்கணும். என்னம்மா இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. செய்யுங்கம்மா. பாரு நீ என்ன இங்க நிக்கிற? அக்கா போய் ஹெல்ப் பண்ண வேண்டியதானே. ഞാനാ? ஆமா நீதான். என்ன பாரு இது? குப்பையெல்லாம் பெருக்கிறதுக்கு எவ்வளவு டைம் வேணும்? இப்போமா ஹெல்ப் பண்ணு. நீயும் பண்ணு. പണിക്കൊണ്ടല്ലേ ഇരിക്കണം. அம்மா இப்படி பார்க்காம செஞ்சுக்கோமகம்மா. பாரு இங்க வா. എന്താണ് ആന്റി? நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? ഒന്നുമില്ല ആന്റി. ആന്റി എന്താ ഇവിടെ തളർന്നിരിക്കുന്നെ? അതൊന്നും ഇല്ല പാറു, ரொம்ப டயர்டா இருக்கு. അതിന് ആന്റി ഒന്നും ജോലി ചെയ്തില്ലല്ലോ. பாரு இங்க எல்லாரும் அப்படித்தானே, ஒண்ணுமே செய்யாம இருக்கும்போதுதான் ரொம்ப டயர்டா இருப்பாங்க. கௌரி சாப்பிட்டு முடிச்சப்போ ரொம்ப டயர்டா இருக்குல்ல? என்ன இந்த பக்கம்? ഞാൻ ഒന്ന് ലച്ചുവിനെ കാണാനായിട്ട്. ஓ லெச்சுவை பார்க்கணுமா? லெச்சு இங்க வா. എന്താ? கௌரிக்கு உன்னை பார்க்கணுமா? എന്താ? എനിക്കറിയാൻ പാടില്ലേ? ഞാൻ സാധാരണ കാണുന്ന പോലെ കാണാൻ വന്നതാണ്. എന്ത് വല്ല പണി വല്ലതുമാണോ? എനിക്കറിഞ്ഞൂടാ. இங்க பொருள் எல்லாம் தீர்ந்திருக்கு, கடையில போனோம். അതിനൊപ്പം ആന്റി പോയി സാധനമൊക്കെ മേടിച്ചിട്ട് വാ. ஐயோ எனக்கு முடியாது, என்னோட கால் ரொம்ப வலிக்குது. அதனால யாரு போவாங்க? അത് ലച്ചു പോവും. പോയിട്ട് വാ ലച്ചു. അതിന് എനിക്ക് പ്രത്യേകിച്ച് സാധനങ്ങളൊന്നും മേടിക്കാറില്ല. അമ്മായി ആകുമ്പോഴത്തേക്ക് അമ്മായിക്ക് എന്തെങ്കിലും സാധനങ്ങളൊക്കെ മേടിക്കാനുണ്ടാവുമല്ലോ. എനിക്ക് വാങ്ങാനുള്ള സാധനമൊക്കെ ഞാൻ ഓൺലൈനിൽ ഓർഡർ ചെയ്തോളാം. அம்மா அம்மா இங்க வாங்கல, நீங்க கடையில போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. അയ്യോ ഞാനോ? എന്റെ കാലിന് ഭയങ്കര വേദനയാ മോളെ. തന്നെയല്ല എനിക്ക് കടയിലൊന്നും പോയി ശീലമില്ലല്ലോ. പടവലത്താണെങ്കിലും ഉമേഷ് ഉണ്ടല്ലോ എന്തെങ്കിലുമൊക്കെ മേടിച്ചോണ്ട് തരാൻ. ஓ நீங்க ரொம்ப பெரிய ஆளு,
கடையில எல்லாம் போக மாட்டீங்களோ? അതൊക്കെ പഴയ ഓരോ രീതികളല്ലയോ. யாரு கடையில போக போறாங்க? லெச்சுவா கௌரியா? ലച്ചു ഗൗരി അമ്മായി. ലച്ചു എന്തോന്നമ്മ, ഞാൻ ഇത്രയും പണിയൊക്കെ എടുത്ത് ക്ഷീണിച്ചിരിക്കണം. അമ്മ ഒന്ന് പോയിട്ട് വാ അമ്മായി. കുഴപ്പമില്ല ലച്ചു, ലച്ചു പോയിട്ട് വാ ലച്ചു, ലച്ചു പോയിട്ട് വാ. ஆ, என்னோட காலு ரொம்ப வலிக்குது. யாராச்சும் தடவி விடுறீங்களா? அதில் ஒரு ஆஃபர் இருக்கு. என்னோட காலு தடவி விடுறவங்களுக்கு கடையில போக வேண்டாம். ആന്റി ഞാനല്ല ആന്റി ആദ്യം പിടിച്ചേ. ഞാൻ തടവി തരും. അമ്മായി അമ്മായി കടയിൽ പോകും. രണ്ട് കാര്യം ഞാൻ തടവി. ഒന്ന് നിർത്തിയേ, ഒന്ന് നിർത്തിയേ. എണീറ്റേ, എണീറ്റ് അങ്ങോട്ട് മാറിയേ. മാറങ്ങോട്ട്, എണീക്ക് അങ്ങോട്ട്, എണീക്ക്. കാല് തിരുമ്മി തൊടുക്കാൻ നടക്കുന്നു. അങ്ങോട്ട് മാറ്. എണീറ്റാ ഗൗരി, പാപ്പുറത്തോട്ട് പോ. ഇങ്ങോട്ട് മാറ്. എന്റെ കനകത്തിന്റെ കാല് ഞാൻ തിരുമ്മി കൊടുക്കാം. ஐயோ, அது வேண்டாமா? நீங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. അതൊന്നും കുഴപ്പമില്ല, ഞാൻ തിരുമ്മി തരാം. ஐயோ, அது வேண்டாம். நீங்க வந்து எனக்கு கடவுள் மாதிரி அம்மா. அம்மா, நான் இப்படியெல்லாம் செஞ்சது ஒரு ஜோக்குக்கு. ജോക്കാ? தமாசை. തമാശയാണല്ലേ? കണ്ടോടി, എന്റെ കനകം ഇത്രയ്ക്ക് അധികാരമൊക്കെ കാണിക്കുമെങ്കിലേ അവക്ക് എന്നോട് സ്നേഹവും ബഹുമാനവും ഉണ്ട്. അതുകൊണ്ടല്ലേ അവൾ ഈ അധികാരമൊക്കെ കാണിച്ചപ്പം ഞാൻ അങ്ങ് നിന്നു കൊടുത്തത്. അപ്പൊ നമ്മളാ, നമുക്കും അറിയായിരുന്നു ഇതൊക്കെ. അതുകൊണ്ടല്ലേ നമ്മൾ നൈസ് അങ്ങ് നിന്ന് കൊടുത്ത അല്ലേ ലച്ചു? പിന്നെ അല്ലാണ്ട് ഈ വീട്ടിലുള്ള ജോലി മൊത്തം ചെയ്യുന്നത് ആന്റി അല്ലേ. അപ്പൊ ഞങ്ങൾ വിചാരിച്ചു ആന്റിനെ ഒന്ന് സഹായിക്കാം. ആ അധികാരം കാണിച്ചപ്പോ നമ്മൾ വിചാരിച്ചത് അങ്ങ് നടക്കട്ടെന്ന്. അതെ, ആന്റിയുടെ ചെറിയൊരു ആഗ്രഹമല്ലേ, ഞങ്ങൾ അങ്ങ് നിറവേറ്റി. എന്താ സന്തോഷായില്ലേ? நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். എന്നാ ശരി. கொஞ்சம் நில்லுங்க. யாரு கடையில போறீங்க?